Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோவில் நம்ம chapter 4 exploring algebraic identitiesல exercise set 4.5 first question வந்து பார்க்குறோம். ஸோ சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நம்ம குவிஸ் questions வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து கேட்கும். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டாட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு டாட்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்படி வந்து மூவ் பண்ணும் போது அதில் வந்து குவிஸ்ன்னு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து நான் குவிஸ் கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 கொஷினாவது கொடுப்பேன் ஒரு வீடியோவுக்கு. ஸோ அந்த குவிஸ் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சரும் வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்னால் உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து காமிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். Simplify the following rational expressions assuming that the expression in the denominators are not equal to 0. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் இருக்குல்ல இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்ட் அண்ட் டினாமினேட்டர் பார்ட் ரெண்டுத்தையுமே பாருங்கள். இங்கே வந்து 2 ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்கொயர் டேர்ம் வருது அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டில் வர்றது வந்து என்னன்னா நம்மளுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் அண்ட் a - b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டேர்முக்கு பக்கத்தில் நெகட்டிவ் சைன் வந்து இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் இருக்கும் போது இந்த 2 ஐடென்டிட்டியும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது நம்ம எப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்னா யூஸிங் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அதை யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பி அப்படின்றத வந்து மெயின் வேரியபிளாக எடுத்துக்க போகிறோம் அண்ட் கியூவை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும் போது தானே நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ 3x² + 2x + 4 இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை தான் நான் க்யூன்னு வந்து நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது 3p² - 3pq -18q² வந்து இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ல டிவிசிபிள் ஆகும். ஸோ 3யை காமனாக எடுத்துடுறேன் வெளியில். ஸோ p² - pq -6q² அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து லாஸ்ட் டேர்ம் அதாவது இங்கே -6 இங்கே 1 தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ எனக்கு -6 வரணும் அண்ட் -1 வந்து வரணும். மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு -6ம் அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணும் போது -1ம் வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 and 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 3 2s are 6 வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ் சைன் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு நம்பருக்கு வந்து நெகட்டிவ் சைன் வந்து வரும் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டிய இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அப்போ பிக்கர் நம்பரோட சைன் மைனஸ் இருக்குன்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ -3 + 2 தான் வந்து நம்மளோட மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது. ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். p² -3pq +2pq -6q² வந்து வரும். ஸோ இப்போ இங்கே இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இந்த p இங்கே வந்து இந்த 2 டேர்முக்கும் p வந்து காமனாக இருக்குது. ஸோ p - 3q வந்து வந்துடும். ப்ளஸ் இங்கே 2வும் க்யூவும் வந்து காமனாக இருக்குது. ஸோ 2q வெளியில் எடுத்தோன்னா p - 3qன்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே p - 3q வந்து காமனாக இருக்குது. ஸோ p + 2q வந்து வரும். அண்ட் இங்கே வந்து the whole thing into 3. ஸோ அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் பார்ட் என்ன கிடச்சிருக்கு 3 × p - 3q × p + 2q. இதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நியூமரேட்டர் பார்ட். டினாமினேட்டர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். p² + 3pq -10q². ஸோ நம்மளுக்கு என்ன வரணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது -10 வரணும், ஆட் பண்ணும் போது +3 வந்து வரணும். ஸோ 5 2s are வந்து 10 வரும் எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து அடிஷனில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போது ஸ்மாலர் நம்பருக்கு தான் வந்து மைனஸ் சைன் வந்து வரும். ஸோ +5 -2. ஸோ p² + 5pq -2pq -10
q ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதலாம். இங்கே வந்து p வந்து காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ p + 5qன்னு வந்து வரும். -2 காமனாக வெளியில் எடுத்தால் -2q வந்து எடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே க்யூவும் இருக்குது. ஸோ -2q எடுத்தோம்னா p + 5qன்னு வந்து வரும். p + 5q காமனாக எடுக்கிறேன். அப்போ p - 2q. ஸோ நம்மளோட டினாமினேட்டர் பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நியூமரேட்டரில் என்ன கிடச்சிருக்கு, இதுதான் வந்து நியூமரேட்டரில் கிடச்சிது. ஸோ 3 × p - 3q × p + 2q. டினாமினேட்டரில் p + 5q × p - 2q. இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சம்க்கான ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். n³ - 3n² m + 3nm² - m³ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூமரேட்டர் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா a - b ஹோல் கியூப், அதாவது a³ - 3a² b + 3ab² - b³. இப்போ இது அப்படியே இங்கே வந்து a இருக்கிற இடத்துல n போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், n³ - 3n² m + 3nm² - m³. ஸோ a இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்காங்க, n போட்டிருக்காங்க. b இருக்கிற இடத்துல m. ஸோ -m³ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக வந்து நம்ம n - m³ எழுதலாமா, எழுதிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் 5m² - 10m n + 5n². ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இங்கே வந்து எல்லாமே 5 டேபிள்ஸில் போகும். ஸோ 5 காமனாக எடுக்கிறேன். m² - 2mn + n² வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ வந்து a² - 2ab + b². அப்போனா a - b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது அப்படியே சேமாக இருக்கா. ஸோ இப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, m வந்து இருக்குது. b இருக்கிற இடத்துல n வந்து இருக்குது. அதான் ஹோல் ஸ்கொயர். இப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் நம்மளுக்கு கிடச்சது n - m ஹோல் கியூப் பை, இங்கே வந்து m - n இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா n - m இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n - m ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். அதாவது மைனஸ் சைன் வந்து நம்மளுக்கு ஸ்கொயருக்குள்ளே இருக்கும் போது நம்ம மாற்றி போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ 2 - 4 அப்படின்னு வந்து போடுறோம், ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா -2 ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு 4 தான் வந்து கிடைக்கிது. இங்கே 4 - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோன்னா 2 ஸ்கொயர் வரும், விச் இஸ் 4. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து மாறலை இல்லை, அதே தான் வந்து மீனிங், வேரியபிளுக்கும் அதே மீனிங் தான். ஸோ அப்போ n - m ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஏன் மாற்றிக்கிறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் n - mனு இருக்குது, இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா பவர் வந்து ஆடில் இருக்குது, மாற்றினோம்னா நெகட்டிவ் வேல்யூ வெளியில் வரும். அதனால் ஸ்கொயரை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ இப்போது இங்கே இந்த ஸ்கொயரும் க்யூபும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து n - m. அண்ட் இங்கே வந்து 5 வந்து அப்படியே இருக்குது, இந்த 5ம் வந்துடும். ஸோ இங்கே 5 இருக்குது பை 5. ஸோ n - m / 5 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 க்யூப் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே என்ன ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம், x³ + y³ + z³ - 3xyz. இந்த ஐடென்டிட்டி தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x + y + z into x² + y² + z² minus xy minus yz minus zx. ஸோ இந்த ஐடென்டிட்டியை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நியூமரேட்டர் பார்ட்டையும் வந்து செக் பண்ணுறோம்.
இப்போ நியூமரேட்டரில் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, டபிள்யூ கியூப் மைனஸ் வி கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு வந்து இருக்குது. அண்டு இங்கே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 3wvxன்னு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் டேர்ம் வந்து வி, அதாவது நெகட்டிவ்ல வந்து இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து என்னது டபிள்யூ அண்டு ஒய் வந்து மைனஸ் வி வந்துடும் அண்டு ஜெட்டு வந்து எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் வந்து எழுதுகிறோம். ஸோ டபிள்யூ மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் எக்ஸ்ஒய் வந்து என்னது டபிள்யூ மைனஸ் வி minus yz minus v into x minus x into w. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எழுதணும்னா w minus v plus x வந்துடும். w ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் wv மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் vx மைனஸ் xw அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் பார்ட் அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போது டினாமினேட்டரை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டினாமினேட்டரை வந்து நம்ம பார்க்கும் போது இங்கே டபிள்யூ ஸ்கொயர் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இது 3 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இருக்குது. இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா படி வந்து இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2bc ப்ளஸ் 2ca. ஸோ இப்போது இங்கே இதில் வந்து ஏ இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏ வந்து டபிள்யூ, பி வந்து வி அண்டு சி வந்து எக்ஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. என்ன வேல்யூ காமனாக இருக்கும் போது, என்ன வேரியபிள் வந்து காமனாக இருக்கும் போது நெகட்டிவ் வேல்யூ வருது. இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது. ஸோ விக்கு வந்து மைனஸ் வந்து வந்துடும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏபிசி கிடச்சிருச்சா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், டபிள்யூ மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேர்த்தி வந்து எழுதிக்கலாம். ஸோ டபிள்யூ மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸு டபிள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ வி மைனஸ் ப்ளஸ் விஎக்ஸ் மைனஸ் xw அப்படின்னு வந்து வரும். அண்ட் டினாமினேட்டரில் இங்கே வந்து w மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இதை வந்து நான் பிரித்து எழுதுகிறேன். ஸோ w மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் w ஸ்கொயர் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் wv ப்ளஸ் vx மைனஸ் எக்ஸ் w அப்படின்னு வரும். அண்ட் டினாமினேட்டரில் w மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு w மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் ஆஃப்டர் ஃபேக்டரைசேஷன் இஸ் w ஸ்கொயர் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் wv vx மைனஸ் xw w மைனஸ் v ப்ளஸ் எக்ஸ். இதான் வந்து ஆன்சர். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மால் எக்ஸே வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் பார்ட் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டில் என்ன இருக்குது, 4y ஸ்கொயர் மைனஸ் 20yz ப்ளஸ் 25z ஸ்கொயர் வந்து வரும். இங்கே வந்து 2y ஹோல் ஸ்கொயர் வரும். அண்ட் இங்கே வந்து 5z ஹோல் ஸ்கொயர்னு வந்து வந்துடும்.
ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -2, a வந்து 2y அண்ட் b வந்து 5z. ஸோ இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a இருக்கிற இடத்துல 2y, b இருக்கிற இடத்துல 5z. ஸோ 2y மைனஸ் 5z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ டினாமினேட்டர் பார்ட்டு. ஸோ டினாமினேட்டர் பார்ட்டில் 25z ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி எழுதாதீங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 5z ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர்னு வந்து நம்ம எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போனா a மைனஸ் b, a ப்ளஸ் b. ஸோ அப்போ இங்கே வந்து a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5z அண்டு b இருக்கிற இடத்துல 2y. ஸோ அப்போ 5z மைனஸ் 2y பை 5z ப்ளஸ் 2y. இதான் வந்து டினாமினேட்டருக்கு கிடச்சிருக்கிறது. ஸோ இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஸோ 2y மைனஸ் 5z த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து 5z மைனஸ் 2y அண்ட் 5z ப்ளஸ் 2y. நான் ஆல்ரெடி முன்னாடி சம்முக்கு சொன்னது தான். ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம், இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால். ஸோ அப்போனா 5z மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன். அண்ட் இங்கே 5z மைனஸ் 2y அண்ட் 5z மைனஸ் 2yன்னு வரும். அண்ட் டினாமினேட்டரில் 5z மைனஸ் 2y இன்ட்டு 5z ப்ளஸ் 2y அப்படின்னு வந்து வரும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 5z மைனஸ் 2y பை 5z ப்ளஸ் 2y. அண்ட் இதான் வந்து ஆன்சர். 4th சப்டிவிஷனுக்கு 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 5th சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு பண்ண போகிறோம். அண்ட் இங்கேயுமே ஒரு ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதையும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். அண்ட் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். நியூமரேட்டர் பார்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணும் போது -6 அண்ட் +1 வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? அப்போது இதை எக்ஸ் ஸ்கொயர் நான் வந்து 3 and 2ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸு நம்ம ஆட் பண்ணும் போது ப்ளஸ் சைன் வருது அப்படின்னா அப்போது ஸ்மாலர் நம்பருக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2x மைனஸ் 6 வந்து வரும். ஸோ எக்ஸ் காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 2 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது வந்து இந்த பார்ட்டுக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 12 வரணும் மல்டிப்ளை பண்ணும் போது, அண்ட் -7 வந்து வரணும். 4 3s are 12 வரும். ஸோ -4 -3 வந்து எடுத்துக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும் போது +12 ஆகிடும், ஆட் பண்ணும் போது -7 வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x ப்ளஸ் 12 வந்து வரும். ஸோ இங்கே எக்ஸு காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4 வந்துடும். -3 காமனாக எடுக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 4 வரும். எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4 வந்து காமனாக எடுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 3 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் கிடச்சிருக்க இந்த 2 டேர்ம்ஸ். அதாவது இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும் போது நம்மளுக்கு இது ரெண்டும் கிடச்சிருக்கு. டினாமினேட்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போனா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 இருக்கா, ப்ளஸ் 8 வரணும். மல்டிப்ளை பண்ணும் போது -6 வந்து கிடைக்கணும். ஸோ 4 2s are 8 வந்துடும். ஆனால் அடிஷன் பண்ணுற இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ -4 -2 மல்டிப்ளை பண்ணும் போது +8 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 8ன்னு வந்து எழுதுவோம். ஸோ எக்ஸு மைனஸ் 4 மைனஸ் 2 எக்ஸு மைனஸ் 4. எக்ஸ் மைனஸ் 4 காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு வந்து நம்ம எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி வரும்? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு வந்து
எழுதுகிறோம். ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு, பி இருக்கிற இடத்துல 3. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நியூமரேட்டர் வேல்யூஸையும் டினாமினேட்டர் வேல்யூஸையும் வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். அண்ட் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஆன்சர் வந்து 1 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். p to the power 4 minus 16 by p square minus 4p plus 4. So numerator part solve பண்ணலாம். So p to the power 4 minus 16 எழுத போகிறோம். p square the whole square எழுதுகிறோம், minus 4 the whole square. இது வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a minus b, a plus b மாற்ற போகிறோம். ஸோ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி ஸ்கொயர்னு இருக்குது. பி இருக்கிற இடத்துல 4னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எழுதும் போது பி ஸ்கொயர் மைனஸ் 4 பி ஸ்கொயர் ப்ளஸ் 4னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து சால்வ் பண்ணலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும் போது ப்ளஸ் 4 வரணும், ஆட் பண்ணும் போது மைனஸ் 4 வரணும். -2 எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும் போது ப்ளஸ் 4 வந்துடும், ஆட் பண்ணும் போது மைனஸ் 4. பி ஸ்கொயர் மைனஸ் 2p ப்ளஸ் 4னு வந்து வரும். p காமனாக எடுக்கிறேன், p மைனஸ் 2னு வரும். மைனஸ் 2வை காமனாக எடுக்கிறேன், p மைனஸ் 2னு வந்து வரும். p மைனஸ் 2 காமனாக எடுத்தால் திருப்பியும் p மைனஸ் 2வே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து எழுதிக்கலாம். p ஸ்கொயர் மைனஸ் 4 p ஸ்கொயர் plus 4 by p minus 2 p minus 2 வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை திருப்பியுமே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4னு வந்து இருக்கா, இதை வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். திருப்பியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி வந்து வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா பி மைனஸ் 2 அண்ட் பி ப்ளஸ் 2ன்னு வந்து நம்ம எழுதலாம் இந்த இடத்த. அதாவது இங்கே இதை மாற்ற முடியாது, இதை தான் மாற்றலாம். இதை பி ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நான் என்ன போடலாம்? இதை போடலாம். பி மைனஸ் 2 p plus 2 வரும் and p square plus 4 வந்துரும் by p minus 2 p minus 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ p plus 2 into p square plus 4 by p minus 2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 6th சப்டிவிஷன். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு 4.5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.